பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ஒரு ஆண் 4 பெண்களை திருமணம் செய்யலாம் என்று குர்ஆன் சொல்கின்றது. ஆனால் முகமது நபிக்கு மட்டும் அல்லாஹ் எத்தனை பெண்களையும் திருமணம் செய்யலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறார். உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள். 2 3 4 என்கிறது குர்ஆன் வசனம் சீரா 4:3. அன்றியும் மூமினான ஒரு பெண் நபிக்கு தன்னை அர்ப்பணித்து நபியும் அவளை மணந்து கொள்ள விரும்பினால் அவளையும் மணக்க நாம் உம்மை அனுமதிக்கின்றோம். இது மற்ற முக்மீன்களுக்கன்றி உமக்கு மட்டுமே நாம் இத்தகு உரிமை அளித்தோம் என்கிறது குர்ஆன் வசனம் சீரா 33:50. அதன்படி முகமது நபி 11 பெண்களை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இப்போது நாம் முகமது நபி திருமணம் செய்த அந்த 11 பெண்களை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். கதிஜா, இவர் ஒரு பணக்கார விதவை, 3 குழந்தைகளின் தாய். முகமது நபி தன்னுடைய 25வது வயதில் 40 வயதான கதிஜாவை திருமணம் செய்தார். அவரை திருமணம் செய்தபடியால் முகமது நபி பெரிய பணக்காரர் ஆனார். குறிப்பாக சொல்வதானால் முகமது நபியின் தாய் வயதை ஒத்தவர் கதிஜா. சௌதா பின் சமா, கதிஜாவின் மரணத்திற்கு பின்பு 50 வயதான சௌதா பின் சமா எனும் இன்னும் ஒரு விதவையை முகமது நபி திருமணம் செய்தார். இவர் எத்தியோப்பியாவில் கணவனுடன் குடியிருந்தவர். இவரது கணவனுடைய மரணத்திற்கு பின்பு முகமது நபி இவரை திருமணம் செய்தார். ஆயிஷா, அபூபக்கர் என்பவரின் மகள் ஆயிஷாவை திருமணம் செய்தார் முகமது நபி. திருமணத்தின் பொழுது ஆயிஷாவுடைய வயது 6. குடும்பம் நடத்த தொடங்கிய போது ஆயிஷாவுக்கு வயது 9. அப்போது முகமது நபியின் வயது 52. ஹவுசா பின் உமர், இவருடைய தந்தையின் பெயர் உமர் இபின் அல் கடாப். முகமது நபி இவரை திருமணம் செய்யும் பொழுது இவருக்கு வயது 20. முகமது நபிக்கு 56. சைனப் பின் குசைமா, இவருடைய கணவன் கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு முகமது நபி இவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் முகமது நபியை திருமணம் செய்த 8 மாதத்திலேயே இவர் மரித்து போனார். சலாமா கின் பின் அபி உமையா, ஒரு போரில் இவருடைய கணவன் மரணமடைய முகமது நபி இவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்யும் சமயம் இவருடைய வயது 29. யுவேரியா பின் ஹரீத், முகமது நபி இவரை திருமணம் முடிக்கையில் இவருக்கு வயது 20. முகமது நபிக்கு 58. இவளுடைய தந்தையை முகமது நபி தாக்கி இவரை சிறைப்பிடித்து கொண்டு போய் திருமணம் செய்தார். திருமணம் செய்த பின்னர் இவருடைய தந்தையிடம் இருந்து கொள்ளையிட்ட பொருட்களை முகமது நபி திரும்ப கொடுத்து விட்டார். கபிபா ரம்லா, இவர் 35 வயதாக இருக்கையில் 60 வயதான முகமது நபி இவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் அபு சுயிபாய் என்பவனுடைய மகள். இவன் முகமது நபியின் பெரிய எதிரி. முகமது நபியின் வாழ்நாள் முழுக்க இவன் எதிரியாகவே இருந்தான். கபிபா ரம்லாவினுடைய முதல் கணவன் பெயர் உபைதுல்லா இபின் யாஷ். இவன் சைனா பின் யாஷின் சகோதரன். இவர்கள் எத்தியோப்பியாவிலேயே தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வந்தனர். அங்கே உபைதுல்லா இபின் யாஷ் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதால் கபிபா ரம்லா அவனை விவாகரத்து செய்தார். அதன் பின்பே முகமது நபி இவரை திருமணம் செய்து கொண்டார். சபியா பின் ஹியாய், இவருக்கு வயது 17ஆக இருக்கையில் 60 வயதான முகமது நபி இவரை திருமணம் செய்து கொண்டார். இவருடைய கணவன் முகமது நபியினுடைய ஆட்களினாலேயே கொல்லப்பட்டான். பின்பு முகமது நபி இவரை சிறை செய்து திருமணமும் செய்து கொண்டார். முகமது நபியின் மரணத்திற்கு பின்பு விதவையாகவே தன்னுடைய எஞ்சிய காலத்தை கழித்த இவர் தன்னுடைய 60வது வயதில் மரணமடைந்தார். மைமுனா பின் அல் ஹரீத், முகமது நபி தனது 60வது வயதில் 36 வயதான இவரை திருமணம் செய்து கொண்டார். மரியா அல் கிபித்தியா, எகிப்திய மன்னனுடைய அடிமையான இவள் எகிப்திய மன்னனுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தை பெயர் இப்ராஹிம். குழந்தை சிறு வயதிலேயே மரித்து விட்டது. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதும் முகமது நபி இவரை திருமணம் செய்து கொண்டார். இவரை எல்லோரும் தங்கள் மனைவி போலவே பாவித்தார்கள். நன்றி.